நான் சொல்றேன், இஸ்ரவேலுக்கு தெரியாத பாதைன்னு ஒன்று இருக்குது. சாப்பாடு எங்கிருந்து வருன்னு தெரியாது, இறைச்சி எங்கிருந்து வருன்னு தெரியாது, தண்ணி எங்கிருந்து வருன்னு தெரியாது. கூட்டிட்டு போறாரு, அவ்வளவுதானே தவிர இனி எப்படி நடக்க போகுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் நடத்துவாரு. நான் சொல்றேன், இந்த மாதத்துல எப்படி இருக்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க, எப்படி செய்ய போறீங்கன்னு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாம இருக்கலாம். நடத்துகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. அவர் சரியான பாதையில் உங்களை என்னை நடத்துவாராக. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிற விஷயம், அவர்கள் அறியாத வழியில நடத்தி. யார் அறியாத வழியில? யார் அறியாத வழியில சொல்லுங்க. நான் அறியாத வழியில, அவ பக்கத்தில் இருக்கிறவங்க அறியாத வழியில, அறியாத வழியில நடத்துகிறவர். பிளானே இல்லை எனக்கு, இப்படி பிளானே இல்லை. என் கூட நிறைய ஊழியக்காரங்களோட நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்ற ஒரு காரியம், நான் இந்த ஊழியத்துக்கு இப்படி வரணும்னே திட்டமே இல்லை, ஆனா கர்த்தரா என்னை கூட்டிட்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை என்னையும் நடத்துகிறவர் கர்த்தரே. உங்களை என்னையும் நடத்துகிறவர் கர்த்தரே. அல்லேலூயா. சரி, வாசியுங்கள். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிங்களேன். யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பேர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவைகளை வெளியே நடத்தி கொண்டு போகிறான். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியினால் அவனுக்கு பின் செல்லுகிறது. இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மை நடத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. அல்லேலூயா. இங்க சொல்லப்படுகிறது 10வது வசனம் 1லிருந்து வாசிங்கம்மா. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆமென், ஆட்டு தொழுவத்துக்குள் வாசல் வழியாய் பிரவேசியாமல் ஆமென் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாய் இருக்கிறான். வாசல் வழியாய் ஏறுகிறவனோ ஆடுகளின் மெய்ப்பனாய் இருக்கிறான். ஆம், ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். ஆடுகள் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வெளியே நடத்தி கொண்டு. நான் சொல்றேன், இன்னைக்கு அமர்ந்திருக்கிற நீங்களும் நானும் ஒரு ஆடுகளை போல தேவ சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆடுகளை போல நீங்களும் நானும் இருக்கும்போது உங்களை என்னையும் நடத்துகிறவர் கர்த்தர் ஒருவரே. சங்கீதம் 23:1 சொல்ல போகும்போது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், அவர் என்னை புல்லுள்ள, அவர் சரியான பாதையில் என்னை மேய்ப்பார், சரியான வழியில மேய்ப்பார், சரியான இடத்துல என்னை கொண்டு போய் விடுகிறவராய் இருக்கிறார். அங்க சொல்ல, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன அடைய மாட்டேன், தாழ்ச்சி. அவர் என்னை எந்த வழியில? புல்லுள்ள. அடுத்த லைன் சொல்லுது, அமர்ந்த தண்ணி. நடத்துகிற தெய்வத்துக்கு தெரியும் இந்த குடும்பத்தை எந்த பாதையில நடத்தினா இவங்க நல்லா இருப்பாங்க என்று என் ஆண்டவருக்கு தெரியக்கூடியதா இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கு தெரியாது, என் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது, என் புருஷனுக்கோ என் மனைவிக்கோ என்னுடைய உறவுகளுக்கோ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த விஷயம் ஒன்று உண்டு. அது என்னவென்றால், என் தேவன் என்னை நடத்துவார். யார் நடத்துறது? இன்னைக்கு நிறைய பேருடைய தாட், எப்படியாவது என் பிள்ளைக்கு இதை பண்ணிடணும், எப்படியாவது நான் அதை பண்ணி. நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், என்னால் இனி என் குடும்பத்தை நடத்த முடியாது ஆண்டவரே, நீங்க தான் நடத்தணும். இங்க அங்க ஏசாயா 42:16 சொல்லும்போது, குருடர்களை அவர்கள் அறியா. நான் குருடன் சொல்றதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் சரணடைகிறேன், எனக்கு ஒன்றும் தெரியாது, என் குடும்பத்தை என் அறிவுல நடத்துறேன், என்னுடைய பணத்துல, என்னுடைய பலத்துல, என்னுடைய புத்தியில என் குடும்பத்தை நடத்துவேன் என்றால் நான் தைரியமா சொல்லுகிறேன், அதெல்லாம் தோல்வியாய் முடியக்கூடியதோ இருக்கிறது. ஆமே. மனிதனுக்கு தோன்றுகிற வழிகள் உண்டு,
அவைகள் என்ன வழியா? மரண வழின்னு தான் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்குது. எங்க மனுஷனுக்கு 1000 வழி தோன்றும், ஆனா நடத்துகிறவர் கர்த்தர் ஒருத்தர் தான். அவருடைய வழியில தான் நம்மளை நடத்தணும். அவர் நடத்தும் போது அந்த ஆடுக்கு இந்த இடத்துல மேய்ச்சல் கிடைக்கும், இந்த இடத்துல அமர்ந்த தண்ணீர் கிடைக்கும், இந்த இடத்துல ஓனா இருக்கும், இந்த இடத்துல முதல்ல இருக்கும் பார்த்து தான் அவர் நடத்துவாரு. ஓனா இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஆடுகளை விட மாட்டாரு, முதல்ல இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஆடுகளை விட மாட்டார். அவருடைய நோக்கம் அமர்ந்த தண்ணீர். நடத்துகிறவர் தேவனுக்கு தான் தெரியும். உங்களை என்ன கர்த்தர் நடத்துவார்னா அவர் சரியான பாதையில் நடத்தி கொண்டு போய் சேர்க்கிறவராக இருக்கிறவர். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அவர் நடத்திக்கிட்டு போகும்போதே நானும் கூட அமைதியாக போவேன் என்றால் அந்த நடத்துதலில் தெரியும் அவருடைய அமைதல். அங்கே சொல்லப்படுகிறது என்னதான் அமர்ந்த, மறுபடியும் அந்த பகுதியை வாசிங்க. சங்கீதம் 23:2-3 வாசிங்க. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு போய் விடுகிறார். அடுத்தது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நல்ல கவனிக்கணும், என்னை நடத்துகிற கர்த்தர் அவர். என் பிள்ளைகளை நடத்துகிற கர்த்தர் அவர். அவர் சரியான பாதையில, இந்த பொண்ணு வந்து இந்த பையன் வாழ்க்கையில அமைஞ்சாதான் நல்லா இருக்கணும் அவருக்கு தெரியும். ஆனா இன்னைக்கு நிறைய பேருடைய தாட், இது செஞ்சா இப்படி பண்ணாதான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும். தயவு செய்து சொல்றேன், இனி உங்க வாழ்க்கையை ஒவ்வொரு நொடியும் அவர்கிட்ட விட்டுங்க. ஆண்டவரே நீங்க நடத்துங்க ஆண்டவரே. எப்படி அவர் நடத்தணும்? நிறைய நேரங்கள்ல என் அறிவுல நடத்திக்கிட்டு இருக்கேன், என் பலத்துல நடத்திக்கிட்டு இருக்கேன், எல்லா தோல்வியில முடியுது. ஒரு வேலை தொடங்கும் போதே கேட்கணும், நான் செய்யலாமா, பண்ணலாமா, போலாமா, நீங்க நடத்துவீங்களா? ஈசாக்குக்கு பெண் பார்க்க எலியேசர் போறாராம். ஈசாக்குக்கு பெண் பார்க்க யார் போறது? ஆபிரகாம் வேலைக்காரன் போறார். போகும்போதே ஜெபம் பண்றார், ஆண்டவரே என் எஜமானுடைய மகனுக்கு நான் பெண் பார்க்க போறேன், நீங்க தான் என்னை நேர் வழியா நடத்தணும். என்ன ஜெபம் பண்றாரு? நேர் வழியா என்ன பண்ணணும்? நடத்தி, நான் எந்த துறவுல போய் நிக்கிறேனோ அங்க வரக்கூடிய பொண்ணு தான் நீங்க நான் தண்ணி குடுன்னு கேட்கும்போது எனக்கும் என் ஒட்டகத்துக்கும் கொடுக்கிற பெண் தான் நீங்க காண்பிக்கிற. உண்மையா சொல்றேன், அந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் ஈசாக்கு வாழ்க்கை மாறிச்சுங்க. துக்கம் சந்தோஷமா மாறிச்சு. எந்த பொண்ணு வந்ததுக்கு அப்புறம்? யார் வந்ததுக்கு அப்புறம்? எங்க ஜெபித்து வரக்கூடிய கர்த்தருடைய நடத்துதல்னால வரக்கூடிய கர்த்தருடைய ஆலோசனையின்படி வரக்கூடிய பெண்ணா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், அவர்களுடைய வாழ்வு செழிப்பாய் மாறுகிறது. அல்லேலூயா. அங்க சொல்லப்படுகிறது, அவர் நேர்த்தியான வழி, அமர்ந்த தண்ணீர் எப்படி கொண்டு போய் விடுகிறாரா? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த. இன்னைக்கு நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில அவர் தான் எல்லாத்தையும் செய்யணும். ஒரு தொழிலை தொடங்குறேன், இல்ல ஒரு வீடை மாத்துறேன், எல்லாமே நீங்க தான் நடத்தணும் ஆண்டவரே. நிறைய நம்ம விசுவாசிகள் அவங்கவுங்க விருப்பத்துக்கு நிறைய விஷயங்களை பிளான் பண்ணிட்டு போறீங்க. தயவு செய்து உங்களை அன்பா சொல்றேன், உங்க திட்டங்களை பிளான் பண்ணாதீங்க. கர்த்தருடைய திட்டத்துக்கு உங்க பிளானை விடுங்க. ஏன்னா நடத்துகிறவருக்கு ஃபினிஷ் பண்றவர். நான் சொல்றேன், ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு எப்படி இருக்கும்? ஏன் தெரியுமா? அவர் நடத்தின சம்பூர்ணமா மாற்றி தருவார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அவர் நடத்தினார்னா உங்க பாதைகள்லாம் சூப்பரா மாறும். நிறைய சூஸ் பண்ணி என்னுடைய அறிவின் பிரகாரம் நான் சூஸ் பண்ணிட்டு போறேன்னா அது எத்தனையும் தோல்வியாய் மாறுகிறது. ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, எப்ப நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ. உண்மையா சொல்றேன், அந்த சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு போனா வேதம் சொல்கிறது பூமி தாங்கக்கூடாத அளவுக்கு ஆசீர்வாதம் பெருகுச்சு. அல்லேலூயா. ஈசாக்கை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எப்பா நான் சொல்ற வரைக்கும் இந்த ஊர்லயே இரு. பைபிள் வசனம் சொல்லுது, அந்த ஊர்ல இருந்தா அவன் வர வர விருத்தி அடைந்தான். கர்த்தருடைய திட்டத்துக்கும் கர்த்தருடைய நடத்துதலுக்கும் எந்த விசுவாசி கீழ்ப்படிந்து நீங்கள் அமர்ந்திருக்கிறீங்களோ, நான் தைரியமா சொல்ல முடியும், உங்க வாழ்வை ஆசீர்வதித்து அவர் உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கையத்துக்கு சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய திட்டங்களை நீங்க போறீங்க, நான் இப்படி பண்ணிடணும், அப்படி பண்ணிடணும், என் வேலையை எப்படி மாத்திடணும், என் பிசினஸ் எப்படி மாத்தணும். கர்த்தர்கிட்ட கொடுங்க, அவர் நடத்துவாரு.
அல்லேலூயா. இன்னைக்கு நானும் ஊழியக்காரனா இருந்துட்டு இதை பண்ணினா அதை பண்ணினா 1000 திட்டம் போடலாம். திட்டங்கள் அவர் தான் போடுகிறாரு, நடத்துகிறவரும் அவர் தான். நடத்துக்கணும், அவர் நடத்தணும். என் குடும்பத்தை அவர் நடத்தணும், என் பிள்ளைகளை அவர் நடத்தணும். நான் சூஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே, என் பிள்ளையுடைய வேலையை நான் சூஸ் பண்ணக்கூடாது, படிப்பை நான் சூஸ் பண்ணக்கூடாது. எப்படி அவன் இப்படி வரணும் அப்படி வரணும். நிறைய 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 என்னுடைய ஆலோசனைகள், என்னுடைய அறிவுகள். யோசேப்புக்கு தெரியாது, தான் போற வழிகள் என்னன்னு தெரியாது. அண்ணன்க குழியில போட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், அவன் ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஒரு நாள் அமர போறான்ட்டு. நடத்துறவருக்கு தெரியுங்க, நடத்துறவருக்கு தெரியுங்க. நடத்தினார்னா உங்க பாதைகள் வித்தியாசமான பாதையா மாறப்போகுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். என்னை நடத்துகிறவர் கர்த்தரே. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. என் பிள்ளைய நடத்துவாரு, என் குடும்பத்தை நடத்துவாரு. ஓ, எனக்கு தெரியலன்னு சரணடைங்க. குருடன் நான் சொல்றதுடைய நோக்கம் என்ன தெரியுமா? எனக்கு தெரியலன்னு சொல்றதுதான் குருடன். எனக்கு தெரியலப்பா, என் குடும்பத்தை நான் வாழ வைக்க எனக்கு தெரியல, என் குடும்பத்தை நடத்த தெரியல, வருமானத்தை எப்படி செலவு பண்ணணும்னு தெரியல, வீணா செலவழியுது, வீணா போது சொல்லி ஆண்டவர்கிட்ட சொல்லி பாருங்க. அவர் நடத்துகிற கர்த்தராய் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையா சொல்றேன், இன்னைக்கு நிக்கிறேன்னா எனக்கு கொடுக்கப்படுகிறது எல்லாவற்றையும் அவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே எனக்கு தெரியல, நீங்க தான் செய்யணும் ஆண்டவரே. ரொம்ப யோசிக்கிறேன், நான் ஒரு வேலையை செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறேன். ஏன் தெரியுமா? அவருடைய திட்டம் இல்லாமல் செஞ்சுட்டு அடி வாங்குறது யார் தான்? எங்க இன்னைக்கும் சரி, திட்டம் இல்லாம பிளான் இல்லாம எதையும் நான் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப பயப்படுறேன். ஏன் தெரியுமா? அவருடைய நடத்துதல் இல்லாம நான் செஞ்சிட்டேன்னா அது அத்தனையும் எனக்கு என்னவா மாறுகிறது? பிரச்சனையா, சாபமா, கவலையா மாறுது. ஆண்டவர் செய்ய சொன்னார்னா செய்யுங்க, ஆண்டவர் நடத்த சொன்னார்னா நடத்துங்க. கொசப்பூரில் நமக்கு தெரிஞ்ச பிரதர், அவர் நான் அடிக்கடி ப்ரேயர் பண்ணிட்டு வர அந்த பிரதர், நான் ஏற்கனவே சொன்னேன், ஆண்டவர் சொன்னாரா, நீ இந்த வீட்டு மேலே, இந்த பில்டிங் மேலே வீடு கட்டிட்டு இங்கே வந்துடு அப்படின்னாராம். ஆனால் கவர்மெண்ட்ஸ் அங்கே ரூல்ஸ், நிறைய ரூல்லாம் இருந்துதான். இவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் ஒரே ஒரு நம்பிக்கை, கட்ட சொல்லிட்டாரு, நான் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி கடன் கட்ட ஆரம்பித்தார். அவர் சொல்கிறாரு, பாஸ்டர், கடன் வாங்காமல் கட்டினேன், பல லட்சங்களை தாண்டினது, இன்னைக்கும் கர்த்தர் நடத்தினதை நான் பார்த்தேன் பாஸ்டர் அப்படின்னாரு. யாரும் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. முன்னாடி அங்கேருந்து இங்கே வருவார், ஒரு மாதிரி டென்ஷனாக இருப்பார். ஆனால் இப்போ பார்க்குறேன், முகம் பிரைட்டாக இருக்குது, நல்ல மன தெளிவாக இருக்குது. அவர் சொல்கிறார், நிறைய விஷயங்களை பேசுகிறாரு, கேஷுவலாக இருக்க. சொல்ல இல்லை பாஸ்டர் எப்படி இருக்கு? அப்போ தான் சொன்னேன், கர்த்தர் நீ நடத்துகிற பாதையில், அவர் நடத்துகிற பாதையில் நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சூப்பராக மாறும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் போனால் போயிடணும், அவர் உக்காருனா உக்காந்துடணும். அவர் போ சொல்லியும் இல்லை 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 நான் உக்காந்துருப்பேனா யாரை அவமானப்படுத்துகிற மாதிரி? யாரை அவமானப்படுத்துகிற மாதிரி? தேவனை அவமானப்படுத்துகிற மாதிரி. அவரை பொறுத்த வரைக்கும் நான் சில தவறுகளை செய்யும் போது என்னை கண்டிப்பார். ஏன் இங்கே நிற்கிற, ஏன் இங்கே உட்கார்ந்து இருக்கிற? கடந்த நாட்களில் கூட எலியாவை பற்றி எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்டார், எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? அவர் கேட்பாரு, நான் நடத்துகிற ஆளாச்சே, நான் நடத்தும் போது நீ ஏன் இங்கே உட்கார்ந்து இருக்கிற, ஏன் இங்கே நிற்கிற, ஏன் இந்த குகையில் வந்த, எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறவர். அல்லேலூயா. என்னுடைய திட்டத்தின் பிரகாரம் என் வாழ்க்கையை நடத்தக்கூடாது, அவர் திட்டத்துக்கு என் வாழ்க்கையை நடத்துகிறவர்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. அவர் சொல்லிட்டார்னா அமைதியாக கிளம்பிடணும். ஏன்னா அவர் தானே அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுறவர், நடத்துகிறவர் அவர் தானே. அமைதியாக அவர்கிட்ட விட்டுட்டு கம்முன்னு இருங்களேன், அவர் நடத்துவார். அவர் நடத்தினார்னா அந்த ஏசியா 41:42-16 சொல்லப்படுது பாருங்களேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி, அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து, தெரியாத பாதையில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சம், என்ன சொல்றாருங்க? அவர்களுக்கு முன்னாடி இருக்கிற இருளை வெளிச்சமும் கோணலை செவையும் மாக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் உங்களை நடத்துவார்னா உங்க முன்னாடி இருக்கிற இருள் வெளிச்சமா மாறும், உங்களுக்கு முன்னாடி இருக்கிற கோணல் செவ்வையா மாறும்.
அவர் நடத்துவார்னா அவர் உங்களை கடைசி வரைக்கும் கைவிடாது இருப்பார். அல்லேலூயா. நடத்துதலுக்கு ஒப்பு கொடுங்க. நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்க, சொல்லி பாருங்க, அவர் நடத்துறத நீங்க பார்ப்பீங்க. வேதத்தில் ஒரே ஒரு மனுஷனை மாத்திரம் நான் உதாரணமாக சொல்லிட்டு நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். ரூத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க போகிறோம். ரூத்தின் புத்தகம், வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. ரூத்து 1வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் ஆமென், தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்தில் என்ன உண்டாயிற்று? பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். ஆமென். அந்த மனுஷனுடைய பேர் எலிமலேக்கு, அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊராகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். சரி, போதும். இங்க கவனிக்கணும். பெத்லகேம்ன்றது அப்பத்தின் வீடு. பெத்லகேம்னா என்ன? இப்ப அப்பத்தின் வீட்டில் என்ன வந்துருச்சு? பஞ்சம் வந்துருச்சு. இப்ப இங்க இருந்து எங்க கிளம்புறாங்க தெரியுமா? மோவாப் அப்படின்ற சபிக்கப்பட்ட தேசத்துக்கு போறாங்க. எந்த தேசம் இது? மோவாப்ன்ற சபிக்கப்பட்ட தேசத்துக்கு என்ன பண்றாங்க? போறாங்க. இப்போ அப்பத்தின் வீட்டில் பஞ்சம் வந்துருச்சு. அங்க இருந்து கிளம்பி அவங்க சுய விருப்பத்தில், யார் பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. மனைவி பிளான் பண்ணாப்லையா, புருஷன் பிளான் பண்ணாங்களா, பிள்ளைகள் பிளான் பண்ணாங்கன்னா தெரியல. நிறைய பேர் இன்னைக்கு தயவு செய்து சொல்கிறேன், புருஷன் சொன்னாலும் சரி, மனைவி சொன்னாலும் சரி, பிள்ளைகள் சொன்னாலும் சரி, கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. கர்த்தர் போ அப்படின்னா போயிடணும். என் மனைவி சொல்லிட்டாப்ல நான் போகிறேன், இல்லை. இங்கே நடந்தது அதுதான். யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஒருவேளை புருஷன் வந்து சொல்லியிருப்பாரு, ஏய் பஞ்சம் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்குது, நம்ம பக்கத்தில் மோவாப் இருக்குது, அங்கே செழிப்பாக இருக்குது, அங்கே போகலாம். புருஷன் சொல்லியிருப்பாரா? இல்லை மனைவி, எங்க எல்லாரும் இப்படி பேசுகிறாங்க, மோவாப்பில் நல்லா இருக்குதுன்றாங்க, போயிடலாம். இல்லை பிள்ளைங்க போய் பார்த்துட்டு வந்துட்டு, அப்பா அந்த ஊர் நல்லா இருக்குது, நம்ம அங்கே போயிடலாம். யார் சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் பஞ்சம் வந்துருச்சுனோன்னு இவங்க பெட்டியெல்லாம் கட்டிட்டு எங்கே போயிட்டாங்க? யாருடைய அனுமதி இல்லாம, கர்த்தருடைய நடத்துதல் இல்லாம. ஹலோ, என் வாழ்க்கையை நான் நடத்துறேனா, இல்லை என் பிள்ளை நடத்துறாரா, இல்லை என் புருஷன் நடத்துறாரா, என் மனைவி நடத்துறாங்களா, என் உறவுகள் நடத்துகிறாரா, இல்லை யார் நடத்துகிறாங்கன்றதை பார்க்கணும். கர்த்தர் நடத்துவார்னா அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். இந்த 4 பேரும் யாருடைய தீர்மானம் தெரியல, கிளம்புனாங்க, போறாங்க. போனாங்க, நடக்கிற சம்பவம் பாருங்களேன். ஃபர்ஸ்ட் வாசிங்க. நகோமியின் புருஷனாகிய எலிமலேக்கு இறந்து போனான். ஃபர்ஸ்ட் எடுத்தவனே யார் செத்து போறது? யார் இறந்து போறது? ஹலோ, கர்த்தருடைய அனுமதி இல்லாம, கர்த்தருடைய பிளான் இல்லாம, கர்த்தருடைய திட்டம் இல்லாம என் வாழ்க்கையை நான் நடத்துவேன் என்றால் ஏதோ ஒரு இழப்பு என் வாழ்க்கையில காணப்படுகிறது. குடும்பத்துடைய தலைவன் செத்து போயிட்டான். இது யாருடைய நடத்துதல்? யாருடைய நடத்துதல்? சுயமா யோசிக்கிறது, சுயமா திட்டம் பண்றது, சுயமா பிளான். எனக்கு அறிவு இருக்குது, எனக்கு ஞானம் இருக்குது. உங்க அறிவெல்லாம் ஒண்ணுமே இல்லை. உங்க அறிவெல்லாம் ஒண்ணு இல்லை. ஒரு நரம்பு அப்படி சுலுக்கி விட்டாருன்னா முடிஞ்சிருச்சு. எங்க போய் விழுந்துருவோம்? எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். பேசுற வாயும் சரி, நடக்கிற மனசு எல்லாம் ஒரே ஒரு காமா ஸ்டேஜ், முடிஞ்சிருச்சு. எங்க அவர்கிட்ட உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து பாருங்க, அவர் சூப்பரா நடத்துவாரு. அல்லேலூயா. இங்க நகோமியுடைய புருஷனாகிய எலிமெலேக்கு என்ன ஆயிட்டாராம்? எங்க போன இடத்துல என்ன பண்ணிட்டான்? சரி, அவன் இறந்துட்டாங்க, பரவாயில்ல. சரி, 2 ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க, இவங்களாவது என் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அடுத்து நடக்கிற சம்பவத்தை வாசிங்க.
அவளும் அவளுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். இப்ப அங்க போய் தங்கி அந்த 2 அப்பா செத்துட்டாரு. இப்ப பிள்ளைங்க 2 பேரை வச்சுக்கிட்டு வாழ்றாங்க. நான் நினைக்கிறேன் பிள்ளைங்களுக்கு ஒரு வாலிப வயசு தாண்டி, அப்பா எத்தனை வயசுல இறந்திருப்பாரு? ஒரு வாலிப வயசுல இறந்திருந்தாருன்னா, பிள்ளைகளுக்கு வாலிப வயசுல இறந்திருந்தாருன்னா ஒரு 50 வயசுல என்ன பண்ணிருக்கலாம்? 50 60 50 வயசுன்னு வைங்க இறந்திருப்பாருன்னா, இப்ப பிள்ளைங்களுக்கு எத்தனை வயசு இருக்கும்? 30 வயசு. கல்யாணம் பண்ற வயசு அப்போ எத்தனை? 30 வயசுன்னு வச்சுக்கோங்க. 30 வயசுல என்ன பண்றாங்க? பெரிய பையனுக்கு சின்ன பையனுக்கு அதே ஊர்ல பொண்ணை பார்த்து என்ன பண்ணிடுறாங்க? கல்யாணம் பண்ணியாச்சு. ஒருத்தி பேரு போர்பால், இன்னொருத்தி பேர் என்னது? ரூத். 2 பேருக்கு அங்க பார்த்து கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணி இப்ப போய்கிட்டு இருக்குது. 10 வருஷம் அதே ஊர்ல தான் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணி அதே ஊர்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ மொத பையன் செத்து போறான். யார் செத்து போறது? யார் செத்து போறது? மக்லோனும் செத்து போறான். இப்ப 2வது யாரும் செத்து போறது? கொஞ்சம் யோசிப்பாங்க. ஒரே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என் வீட்டில் ஒரு அசம்பாவிதம், ஒரு தேவையில்லாத காரியம் நடந்துச்சுன்னா நல்ல தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளை என்ன தெரியுமா யோசிக்கணும்? நான் ஏதோ ஒரு வகையில் கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் நான் நடக்கிறேன், அதனால தான் என் வீட்டில் இந்த சம்பவம் நடக்குது. முட்டி போட்டு ஆண்டவரே என்னை மன்னிங்க, என் வாழ்க்கையை நீங்க தான் நடத்தணும்னு சொல்லி பாருங்க. கர்த்தருடைய திட்டமாய் இருந்ததுன்னா அவர் எல்லாவற்றையும் சீரும் சிறப்பமாய் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எவ்வளோ அடி வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ நஷ்டம் வந்தாலும் இந்த ஃபேமிலி அந்த ஊரை விட்டு வரல. புருஷன் இறந்துட்டாரு. உடனே மனைவிக்கு தோணணும் என்ன தெரியுமா? நான் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமை விட்டு வந்ததுனால தான் எனக்கு இப்படிப்பட்ட நஷ்டம், இப்படிப்பட்ட அடி. உடனே கிளம்பு, எங்க போயிடணும்? பெத்லகேமுக்கு போயிடணும்னு சொல்லி ஒரு உணர்வு வராம அதே ஊர்ல பொண்ணு எடுத்து வாழ்றாங்கன்னா எப்படிப்பட்ட இருதயமுடையவர்கள். அல்லேலூயா. எவ்வளோ அடி வரட்டும், எவ்வளோ கஷ்டம் வரட்டும், எவ்வளோ நஷ்டம் வரட்டும். இப்போதான் ஒரு நஷ்டம் வந்துச்சு, கேட்கணும், ஏன் ஆண்டவரே என் மாசம் வருமானத்தில் ஏன் நஷ்டம் வந்துச்சு? என் தொழிலில் ஏன் நஷ்டம் வந்துச்சு? என் வியாபாரத்தில் ஏன் நஷ்டம் வந்துச்சு? ஏன் என் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படல? உட்காந்து கேட்பீங்கன்னா கர்த்தர் உங்களோடு பேசுவாரு. அல்லேலூயா. புருஷன் இறந்துட்டாரு, உணர்வு செத்து போயிருச்சு. எங்க போனதுனால? தேவனை அனுமதிக்காத இடத்துல போனதுனால எது செத்து போயிருக்குது? மனசு செத்து போயிருச்சு. பிள்ளைக்கு 2 பேருக்கும் நடக்கிற சம்பவம் தெரியாதுங்க, நடத்துறவருக்கு தெரியுங்க. மா நீ அந்த ஊர்ல போனா உன் வாழ்க்கை சீரழிஞ்சிரும், நீ இப்படி நாசமா போயிருவ அப்படின்றது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் எல்லாமே கேட்டு அனுமதிக்கிறவர்கள் அவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கையத்துக்கு சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. நீ உன் இஷ்டத்துக்கு வேலைக்கு போற, என் இஷ்டத்துக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்ச, கர்த்தர் அனுமதிக்காத எந்த வேலையா இருந்தாலும் சரி அது உனக்கு நஷ்டமா தான் போகும். கொஞ்சத்துல உண்மையா இருந்தா உன்னை அநேகத்தில் அதிபதியா மாத்துவாரு. எனக்கு கர்த்தர் ஒரு வேலையை அனுமதிச்சிட்டார்னா எந்த சூழ்நிலையா இருந்தாலும் என்னை விட்டு பிடுங்க மாட்டார். அதை நானே நிக்கிறேன்னு சொன்னாலும் இல்ல நான் கொடுத்த வேலை அது. யார் கொடுத்த வேலை அது? அவர் கொடுத்த வேலை. அவர் நடத்துவாருங்க, உங்க குடும்பத்தை அவர் நடத்துவாரு. எந்த மனுஷன் வந்து பிடுங்கணும்னு நினைச்சால முடியாது. ஏன்னா யார் கொடுத்தது? ஐயோ என் வேலையை விட்டு பிடுங்கிடுவாங்களோ, கர்த்தர் கொடுத்தாருன்னா எவனும் பிடுங்க முடியாது. எதிர்காலம் என்ன நடக்குமோ, நடத்துகிறவர் கூட இருக்கும்போது ஏன் ஃபீல் பண்ணும்? நடத்துகிறவர் கூட இருக்கிறாரு. இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் கூட உணர்வு இல்லை, எல்லா உணர்வு செத்து போயிடுச்சு. மகன்களுக்கு 2 பேருக்கு அதே ஊர்ல பொண்ணு எடுத்து திருமணம் பண்ணிட்டாங்க, முடிஞ்சிருச்சு. என்ன நடக்குது? இப்ப என்ன நடக்குது? வசனம் அழகா சொல்லுது, 2 பேரும் செத்து போயிட்டாங்களாம். மறுபடியும் வாசிங்க அந்த இடத்த. பின்பு மக்லோன் கிலியோன் என்னும் அவர்கள் 2 இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் 2 தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். என்ன? இப்ப இந்த இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு யார் பேக்ரவுண்டா இருக்கிறாங்க? இவ்வளவு பெரிய சம்பவத்துக்கு யார் பேக்ரவுண்டு? ஹலோ, உலகத்துல சொல்லுவாங்க ஆவதும் பெண்ணால
அல்லேலூயா. அப்படியா? நம்ம பெண்கள் ஒரு நாளும் தவறான ஆலோசனை கொடுக்கிறவர்கள் அல்ல. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தவறான ஆலோசனை கொடுக்கிறவர்கள் அல்ல எங்க சபை விசுவாசிகள் பெண்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லாதவங்கள தவறான ஆலோசனை கொடுக்கிறவர்கள். அப்படியா? எங்க அந்த அந்த இடத்துல அந்த நகோமி இவ்வளோ பெரிய இழப்பை பார்த்துட்டு இருக்கா. எவ்வளோ பெரிய இழப்பு. இப்போ 3 விதவைகள் ஒரே வீட்டில். புருஷன் செத்துட்டாரு, 2 ஆம்பளை பசங்களும் என்ன பண்ணியாச்சு, செத்தாச்சு. இப்போ இருக்கிறாங்க அதே ஊரில். அந்த 3 பொம்பளைகளும் அந்த ஊரில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஒரு நியூஸ் வருது. 6வது வசனம் வாசிங்க. கர்த்தர் தம்முடைய சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தனித்திருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். இங்க கவனிக்கிறேன். இப்போ என்ன உணர்வு வருதுன்னா, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்தை கேள்விப்பட்டு. நான் சொல்றேன், பஞ்சமோ கஷ்டமோ நஷ்டமோ ஆண்டவர் இருக்க சொன்ன இடத்துல அமைதியா காத்திருங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த சூழ்நிலைகள் மாறும். கைத்துக்கு சொல்லாமா, என் பிரச்சனை மாறும். என்னை நடத்துகிறவருக்கு தெரியும். எங்க யாக்கோபுக்கு பஞ்சம் வரும்னு தெரிஞ்சுதான் முன்கூட்டியே யாரை கொண்டு போய் உட்கார வச்சுட்டாரு? யோசேப்பை எங்க உட்கார வச்சுட்டாரு? பார்வோன் வீட்டில் எகிப்தில் அதிபதியா உட்கார வச்சுட்டார். அல்லேலூயா. பஞ்சம் வரும் தெரிஞ்சு என் தேவனுக்கு தெரியுங்க. முன்கூட்டியே என்னை நடத்துகிறவருக்கு தெரியுங்க. ஓ, எனக்கு ஆகாரம் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியுங்க. வானத்து மன்னாவினால் ஆகாரம் கொடுப்பாருங்க. கற்பாறையிலிருந்து தண்ணீரை வர பண்ணுவாருங்க. காடைகளை வந்து விழ பண்ணுவார். நடத்துகிறவர் அவரு. இன்னைக்கு நிறைய பேருடைய நான் தான் நடத்தணும், என் குடும்பம் நான் நடத்தலனா. தயவு செய்து ஒன்னு தெரிஞ்சுங்க, நான் கண்ணை மூடிட்டா என் குடும்பம் எப்படி போகும்னே தெரியாது. கர்த்தர் நடத்துவாரு. நான் தான் என் பிள்ளைகளுக்கு நான் தான் என்ன. எங்க கர்த்தர் ஒருத்தர் தாங்க. கர்த்தர் தாங்க. நீங்க சொல்லுங்க, என் பிள்ளைகளுக்கு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, என் குடும்பத்துக்கு நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே, என் வாழ்க்கைக்கு நீங்க இருக்கிறீங்க சொல்லி பாருங்க. நான் தைரியமா சொல்லுகிறேன், அவர் திரும்பவும் மறுபடியும் எழும்பி நிற்க பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அவர் நடத்துகிற கர்த்தர். இந்த அம்மா சொல்றாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். 22 வாசிங்களேன். 19 வாசிங்கம்மா. அப்படியே இருவரும் பெத்லகேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு, இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். எல்லாரும் அந்த அம்மா பார்த்துட்டு என்ன சொல்றாங்க? நகோமியோ. என்ன சொல்றாங்க? யாரா இவ? ஓ, இவதான் நகோமி தான் வந்திருக்காளோ? எப்படி? ஆனா இவளுக்கு மத்தவங்களாம் தெரியுறாங்க. ஆனா மத்தவங்களுக்கு இவ எப்படி தெரியுறா? நகோமி போல இருக்கிறாளே. ஏன்னா இந்த அம்மா அந்த ஊர்ல போய் என்ன ஆயாச்சு? சோறு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனா நிம்மதியும் சந்தோஷமா அந்த அம்மா வாழ்க்கையில இல்ல. கர்த்தர் நடத்துவார்னா, என்னை பஞ்ச காலத்திலும் சாரிபாத் விதவை வீட்டில் ஒரே ஒரு மாவு தான் இருக்குதுன்னா, அந்த பஞ்ச காலத்தில் போஷிக்க தேவன் அவர் யாரையாவது அனுப்பி என்னை நடத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த அம்மாவுக்கு சோறுக்கு வேணும். யாருக்கு? நகோமிக்கு என்ன வேணும்? சோறு வேணும். நாங்க செத்துருவோம். ஆனா அங்க போய் சோறுலாம் இருந்துச்சு. என்ன ஆயிட்டாங்க? சந்தோஷம் இல்லைங்க, நிம்மதி இல்லைங்க. விதவையா வரா, எப்படி இருக்கும்? பார்க்கிற எல்லா உறவுகளை நண்பர்களை பார்த்துட்டு, என்ன நகோமினா மதுரம்னு அர்த்தம். நகோமினா என்ன பேரா? மதுரம். இந்த அம்மா சொல்றாங்க, என்ன நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறா. யாரு இந்த மாறாவை தேடினது? அந்த அம்மா சொல்றாங்க, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு. 20வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள். சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். யார் கட்டளையிட்டா? இன்னைக்கு நிறைய பேர் தான் செஞ்ச தப்ப யார் மேல தூக்கி போடுறது?
கர்த்தர் மேல போடுறதுங்கயா, கர்த்தர் மேல. ஆண்டவர் ஏன் இப்படி என் வாழ்க்கையில கஷ்டத்தை அனுமதிக்கிறாரு? யார் அனுமதிக்கிறார்? அவர் அனுமதிக்கிறாரு. ஏன்டா இந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சோ, ஏன்டா இந்த கஷ்டம் எனக்கு வந்துச்சோ? கர்த்தர் ஒரு நாளும் பொல்லாங்கினால் சோதிக்கிற தேவன் அல்ல. அவர் சோதிச்சார்னா சோதனைக்கு அப்புறம் மிகப்பெரிய ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. அவர் நடத்தினார்னா அந்த நடத்துதல்ல ஒரு பிரச்சனையோ ஒரு கவலையோ யோபுடைய வாழ்க்கையில வந்தது போல என் வாழ்க்கையில வந்துச்சுன்னா அடுத்து ஒரு ஆசீர்வாதம் ரெடியா இருக்குது. ஆனா இன்னைக்கு என்ன பண்றேன்? என் அறிவு, என் புத்தி, என் பணம், என்னுடைய திறமை இதை வச்சுட்டு நான் நடந்துட்டு இப்ப யார் மேல போடுறேன்? என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை. இல்ல 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 இல்ல, கர்த்தர் நடத்துற குடும்பமா இருந்தா சரியா இருக்கும். என் புருஷனை கர்த்தர் நடத்துவார்னா சரியா இருப்பார். என் மனைவியை கர்த்தர் நடத்துவார்னா சரியா இருப்பார். என் பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவாங்கன்னா சரியா இருப்பாங்க. அல்லேலூயா. யார் மேல பழி போடாதீங்க. அந்த அம்மா சொல்றாங்க சர்வ வல்லவர். அவர் தான் சர்வ வல்லவர் தெரியுதுல, உன் வாயிலே சொல்றிய. சர்வ வல்லவரை நீ உணராததுனால தானே இப்படி சொல்ற. நான் சர்வ வல்லவரை உணர்ந்திருப்பேனா பஞ்ச காலத்திலையும் இதே ஊர்ல இந்த பெத்லகேம்ல வச்சு என்ன போசி பார்த்த ஒரு உணர்வு அறிவு இருக்குமா, இருந்திருக்காதா? அல்லேலூயா. கர்த்தர் அறிவும் பாஸ்டர், கர்த்தர் யாரெல்லாம் தெரியும் பாஸ்டர், கர்த்தர் நல்லவர் வல்லவர். ஆனா என் இஷ்டத்துக்கு தான் நான் நடப்பேன். ஹலோ, நீங்க யாருக்கு முன்னாடி நிக்கிறீங்கன்றது ஒன்று யோசிங்க. உங்க நடக்க எப்படிப்பட்டது என்பதை யோசிங்க. நீங்க யாருக்கு முன்னாடி வேணாலும் மறைமுகமாய் வாழலாம், கர்த்தருக்கு முன்னாடி முடியாது. எல்லாம் குறைவுள்ளவங்க, யாரும் நல்லவங்க இல்லை எல்லாரும். ஆனா எல்லாரையும் கர்த்தர் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அடிச்சு துவச்சி திரும்ப சீர்படுத்தி அவர் ராஜ்யத்துக்கு நேராக நிறுத்துறாரு. எல்லாரும் பாவிகள் தான். இன்னைக்கு யாரும் பூரணர்கள் அல்ல. இன்க்ளூட் நானா இருந்தாலும் சரி, நீங்களும் இருந்தாலும் சரி, யாருமே பூரணர்கள் அல்ல. எல்லாரும் பாவிகள் தான். கிறிஸ்து ஒருத்தர் தான் பூரணர். எல்லாரையும் பூரணப்படுத்திக்கிட்டு இருக்காரு. நானும் பூரணர் ஆகிக்கிட்டு இருக்கேன், நீங்களும். நானும் ஏதோ ஒரு வகையில தவறி விழுகிறேன், நீங்களும் தவறி விழுறீங்க. ஆனா கர்த்தர் நம்மளை எல்லாம் கட்டி எழுப்பி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? சில நேரங்களில் நானும் புத்தியினமா என் ஆலோசனை என் அறிவின் பிரகாரம் நடந்து நானும் தோல்வி அடைஞ்சது உண்டு. ஆமாவா இல்லையா? ஆனா இப்போ நிறைய பாடங்களை கத்துக் கொடுத்து உங்களுக்கு கத்துக் கொடுக்கிற அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் அங்க சொல்றாரு, கர்த்தர் மேல பழி போடாதீங்க. யாருமே தயவு செய்து கர்த்தர் மேல என்ன பண்ணாதீங்க. ஏன் என் வாழ்க்கையில இவ்வளோ பண நெருக்கடி வந்துச்சுன்னு தெரியல, கர்த்தர் சொல்லி நான் செஞ்சிருப்பேனா பண நெருக்கடி அவர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் சொல்லி நான் செஞ்சிருப்பேனா, கர்த்தர் நடத்தி என் வாழ்க்கையில இதெல்லாம் வருதுன்னா ஓகே அவர் பார்த்துக்குவாரு. என் இஷ்டத்துக்கு நான் எல்லாத்தையும் செஞ்சுட்டு கர்த்தர் மேலே பழி போகிறது மிக 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 பெரிய தப்பு. அதனால தான் அங்கே சொல்லப்படுது. இந்த அம்மா சொல்கிறாங்க, என்னவா மாற்றிட்டாரா? கசப்பாக மாற்றிட்டாரு. நான் நிறைவுள்ளவளாய் போனேன். எப்படி போனேன்? நான் நிறைவுள்ளவளாய் போனேன். கர்த்தர் என்னை எப்படி யார் மேலே பழி? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நான் நிறைவு, என் ஆண்டவர் அப்படி மாத்துவாரா? குறைவை தான் என்னவா மாத்தினாரு? ஏன்னா இந்த அம்மா சொன்னாங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன். ஆனா திரும்ப எப்படி வந்திருக்கிறேன்? வெறுமையாய் விடுகிற தேவன் அல்ல. ஏங்க, நான் வெறுமையா வந்தவன் நிறைவுள்ளவனா இன்னைக்கு மாத்தி இருக்கிறாரு. யாக்கோபு சொல்றாரு, வெறுங்கையா போனேன், 2 பரிவாரத்தோடு வரேன். எருங்கையா இருந்தவனை பல பரிவாரங்களை மாத்துற தேவன். ஆனா இங்க வித்தியாசமா வருது, நிறைவுள்ளவளா போனேன். யார் அனுப்புனது? யார் நடத்தினது? சிஸ்டர், உங்க வாழ்க்கையில எதெல்லாம் ஆசீர்வாதம்லாம் இழந்து போயிட்டு இருக்கீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ ஒரு வகையில குறைகளை நீங்களா சந்திச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், உங்கள் குறைவுகளாக அப்படியே நிறைவாக மாறுதுன்னா உங்களை கர்த்தர் சரியான பாதையில் நடத்துகிறாரு. உங்கள் கடன் பிரச்சனைலாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது, உங்கள் பிரச்சனைகள்லாம் மாறுது, உங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது, உங்கள் காரியங்கள்லாம் மாறுதுன்னா கர்த்தர் உங்களை சரியான பாதையில் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நடத்தி கொண்டு இருக்கிறார். இல்லை பாஸ்டர், ஒரு பிரச்சனை ஒரு பிரச்சனை 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 பிரச்சனை, ஏதோ ஒரு இடத்துல தவறு, ஏதோ ஒரு இடத்துல தவறு. இன்னைக்கு கண்டுபிடிங்க.
எந்த தவறுல நான் விழுந்திருக்கிறேன், எந்த இடத்துல நான் தவறி விழுந்திருக்கிறேன். அல்லேலூயா. வெறுங்கையா போன என்ன, நிறைவுள்ளவளா போன என்னை வெறுங்கையா என்ன பண்ணாரு? கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை, இந்த டோட்டல் இந்த வசனத்தை மோஸ்ட்லி அந்த அம்மா பேசுனது தப்பு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இந்த அம்மா பேசின வார்த்தைகள் தப்பு. இந்த இடத்துல கர்த்தர்ன்ற இடத்த மாத்திட்டு இதெல்லாம் நான் தான் செஞ்சேன், அதனால என் வாழ்க்கையில என்ன வந்துருச்சு? கிளேசப்படுத்தி இருக்கிறேன், என் வாழ்க்கை நானே கசப்பாக்கி நாசமாக்கி போட்டுட்டேன். ஹலோ, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நான் எடுத்துட்டு வந்த சாப்டர் இன்னும் இருக்குது, ஆனா இதோட முடிச்சிடறேன். நான் இன்னைக்கு உங்களை நடத்துறது யாரு? உங்களை எது நடத்திக்கிட்டு இருக்குது? யார் நடத்திக்கிட்டு இருக்கா? இல்ல சுயமா நீங்களா நடந்து போய் உங்க வாழ்க்கையில நீங்களே நிறைய தேவையில்லாத காரியங்களை சந்திச்சு தலகுனிவு அவமானம் எல்லாம் ஏற்படுத்தி ஏன் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட என்னோட பேசிக்கிட்டு இருக்காரு. தயவு செய்து என் நடத்துதலுக்கு திரும்பு. ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, எனக்கு தெரியல ஆண்டவரே, என் புருஷனை எத்தனையோ வழியில போய் மாத்தணும் நானும் ட்ரை பண்ற, முடியல. விட்டுருங்க. நான் சொல்றது புரியுதா? விட்டுருங்க. யார்கிட்ட விட்டுருங்க? என் பிள்ளைய மாத்த என்னால முடியல, விட்டுருங்க. என் குடும்பத்தை மாத்த முடியல, என்ன விட்டுருங்க. யார்கிட்ட விட்டுருங்கன்னா நான் சொல்ல வருது புரிஞ்சுக்கணும். கர்த்தர்கிட்ட விடணும். என் தொழில நடத்த என்னால கடை மேல கடை ஏறிட்டு இருக்குது. ஒருவேளை ஏதாவது குறை பண்ணியிருந்தேனா, தப்பு நடந்திருந்தேனா மன்னிச்சுட்டு அதை சீர்படுத்துங்க. நான் அவர் தான் சீர்படுத்தணும், அவர் தான் சரி பண்ணணும், அவர் தான் செம்மையான பாதையில் அவர் தான் நடத்துறாரு, அவர் தான் கோணலை சரியாக்குறாரு, அவர் தான் வெளிச்சத்தை கொடுக்கிறாரு, அவர் தான் கைவிடாது இருக்கிறாரு, அவர் தான் நடத்தணும். யார் தான் நடத்தணும்? சொல்லுங்க. கர்த்தர் தான் நடத்தணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் தான் நடத்தணும். என் தொழிலை கர்த்தர் தான் நடத்தணும். சரியான வருமானமே இல்லையே, தொழிலை நடத்துங்க. நீங்க தான் ஓனரு. நான் வச்சிருக்கிற தொழிலுக்கு யார் தான் ஓனரு? நீங்க தான். நீங்க கொடுக்கலன்னா நான் கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க வண்டியை ஓட்டலன்னா நான் கம்முன்னு உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க நடத்தலைன்னா நான் கம்முன்னு இருக்கிறேன். ஆண்டவரே, நீங்க எனக்கு பில்டிங்கை கொடுக்கலன்னா நான் கம்முன்னு இருக்கிறேன். நீங்க வேலை கொடுக்கலன்னா நான் கம்முன்னு இருக்கிறேன். ஏன் தெரியுமா? நீங்க நடத்தாம நான் ஒன்றும் செய்ய முடியாது. அல்லேலூயா. சுயமா எங்க போய் மாட்டிக்க கூடாது. சொல்லி அவர்கிட்ட விட்டு பாருங்களேன், அவர் நடத்த போதுமானவராக இருக்கு. அப்படியே கண்களை மூடலாமா? கண்களை மூடி ஆண்டவரை சொல்லலாமா? ஆண்டவரே, என்னை நடத்துங்க. ஆண்டவரே, என்னை நடத்த. நகமையை போல நான் எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாது.